ஃபோர்டு நிறுவனம் தமிழ்நாட்டில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்குவதால் 600 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்டு கார் தயாரிப்பு நிறுவனம் மீண்டும் உற்பத்தியை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. இந்த நிகழ்வில் தமிழக தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா, துறை சார்ந்த அதிகாரிகள், ஃபோர்டு நிறுவனத்தின் நிர்வாகிகள் என முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் TRV ராஜா, தமிழ்நாட்டில் ஃபோர்டு கார் நிறுவனம் 3250 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக குறிப்பிட்டார். முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் மூலம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாகவும், தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான உகந்த சூழல் நிலவுகிறது எனவும் கூறினார். சென்னையை அடுத்த மறைமலை நகரில் ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் உற்பத்தியை தொடங்கப்படும் நிலையில் 600க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த தொழிற்சாலையில் 2,35,000 அடுத்த தலைமுறை இன்ஜின் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் TRV ராஜா கூறினார். ஃபோர்டு நிறுவனம் 3250 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறது. புதிதாக நேரடி வேலைவாய்ப்புகள் 600 வேலைவாய்ப்புகள் இப்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளன. மறைமுகமாக இன்னும் அதிக வேலைவாய்ப்புகள் வந்து சேரும். 2,35,000 புதிய இன்ஜின்களை இவர்கள் இப்பொழுது முதல் கட்டமாக துவங்கப் போகிறார்கள்.